பாரிஸ் தமிழ் பொண்ணுக்கு என்ன ஆச்சு குடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓயாம ஏன் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை கேட்டது ஆச்சரியமா தான் கேட்டாங்க. சொல்லுங்க. நான் பிராங்க் பண்றேன். அழுகி வரல, ஒண்ணும் வரல. இது எங்களுடைய மதர்ஸ் டே ஆயிருக்கு. பச்சைப்பழத்தை போட்டு ஜூஸை போட்டு கட்டிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பாரிஸ் தமிழ் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டாங்க, வாட்ஸ்அப்லயும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இதுவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் ஃபேமிலிக்கும் ஒரு த்ரில்லிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் நீங்க எப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இதை பார்த்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன. ஓகேவா? என்ன சொல்ல போறோம்? என்ன ஆச்சு, ஏன் வீடியோ போடல அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய என்கொயரிஸ் வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். உடம்பு சரியில்லை என்னாச்சு, ஏன் ஓயாம ஏன் உடம்பு சரியில்லை வீடியோல சொல்றீங்க அப்படின்ற மாதிரியே வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப அதுக்கான பதிலாதான் நேரம் தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இறைவனுடைய செயல்ல நாங்க பர்சனலா பேசினப்ப சொன்னோம். ஆமா, சில பேருக்கு வந்து ஃபேமிலிலயும் வந்து சொல்லல, நிறைய பேருக்குமே வந்து சொல்லல. இன்னுமே பாதி பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்தா தெரிஞ்சிருக்கும், மேபி எல்லாருக்குமே போயிருக்கும் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து இங்க இருக்கிறனால நம்ம அந்த பிரான்ஸ்ல இருக்கிறனால அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் போகல, சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல. இதுவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எதுல இருந்து கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு அப்புறம் நாங்க சொல்லிட்டோம். ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நாங்களா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஆமா, ஆனா எல்லாருமே வந்து கேட்டது ஆச்சரியமா தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு ரிவீல் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆச்சரியமா தான் கேட்டாங்க. இது சொல்லுவோம். ஆச்சரியமா தான் கேட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ட்டு. ஏன் இப்போ சொல்ற, ஏன் எதனால அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில காரணங்களால எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பனா சொல்லிட முடியாது. சிலதை வந்து மறைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றதுலயும் வந்து நன்மைகள் இருக்குன்றதுனால தான் நாங்க வந்து சொல்லலை. யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னுலாம் கிடையாது. ஆமா, சொல்லுங்க. எஸ் எஸ் we are pregnant. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வீடியோல ஃபர்ஸ்ட்ல. ஆமா, ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 8வது மாசம். ஆமா, 8வது மாசம். இன்னும் சொல்லலைன்னா அப்புறம் நீங்க வந்து வந்துருவீங்க, என்ன சொல்லலையான்னு. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு இதை நம்ம ஒரு elaborate-ஆ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எதனால சொல்லலைன்றதையும் நாங்க வந்து இப்போ கொஞ்சம் நாங்க பர்சனலா கொஞ்சம் வந்து சொல்றோம் உங்க கூட. ஆமா, இது வரைக்கும் நாங்க பர்சனலா நாங்க வந்து பேசினது இல்லைன்னு தான் நினைக்கிறோம் நம்மளுடைய ஃபேமிலிட்ட. இப்போ பர்சனலா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் கேட்க ரெடியா? நாங்க என்ன எப்படி கோத்ரூ பண்ணோம், என்ன ப்ராசஸ் பண்ணோம், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லு. நீங்க தான் சொல்லணும். நீ தான் ஆரம்பிக்கிறவங்க இருந்தேன். நான் சொல்றது தப்பா சொல்லிட்டேன், அதுதான். நீ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு கரெக்டா. உனக்கு தான் அந்த டேட் எல்லாம் தெரியும், எந்த மாதிரி எப்படி இருந்துச்சு லாஸ்ட் பீரியட் அதெல்லாம் சொல்லு. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணது எப்பன்னா மே 12ஆம் தேதி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அன்னைக்கு தான் வந்து மதர்ஸ் டே. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த மூமெண்ட்டே நான் வந்து கிளிப்பா எடுத்து வச்சிருக்கேன், கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிளிப்பு உங்களுக்கு வந்து இதோட இந்த வீடியோலயே ஜாயின் பண்ணி நான் வந்து போடுறேன். இதுல இருந்து நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு நான் வந்து சொல்றேன். நான் பிராங்க் பண்றேன். Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some good, some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4, everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up, today's gonna be a good day. Wake up.
Today's gonna be a good day. Wake up. Today's gonna be a good day. Wake up. Today's gonna be a good சாரி. சூப்பர். அல்ல அல்ல பல நாள் கனவு, பல வருஷம். பல வருஷ கனவு. எனக்கு பார்க்கவுமே அழுகை வரல, ஒண்ணும் வரல. உங்களா இவ்வளவு நாள் அழுதது போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டார்க்கா வந்தது பாரு. போய் நம்ம இது பண்ணோம், கன்சல்ட் பண்ணோம். நம்ம இது இருக்குல்ல, நம்ம ரிசிப்ட் இருக்குல்ல நமக்கு, அந்த செக் பண்ற அந்த ஹார்மோன் டெஸ்ட் செக் பண்றது இருக்கு நம்மகிட்ட. அதை நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிடலாமா? பல நாள் கனவே ஒரு நாள் நனவே. day. Wake up. Today's gonna be a good day. ஏக்கங்கள் தீர்த்தாயே. என்ன டே? மதர்ஸ் டே. மதர்ஸ் டே ஆயிருக்கு. மதர்ஸ் டே ஆயிருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த மூமெண்ட்டை நீ எப்படி மொமெண்ட் நீ எப்படி ஃபீல் பண்றன்றதுக்காக வீடியோ எடுத்து. சரி, ஹாப்பியா? ஹாப்பி. ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை வந்து இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதனால நம்ம எடுக்கும்போது 35வது நாள் கரெக்டாக எங்களுக்கு வந்து 35வது நாள்லேயே வந்து 2 கோடுமே கரெக்டாக வந்து தெரிஞ்சிருச்சு, டார்க்கா. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் என்னடா அப்படின்னு. இன்னும் அந்த வாரத்துக்கு முதல் வாரத்துலேயே அதை ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்ம டூர் போனோம், நார்மண்டிக்கு டூர் போனோம். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து போனோம். அப்போ கூட நீ என்ன சொன்ன? நான் வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு, எனக்கு என்னமோ தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் இவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் அது வந்து ஆயிருக்கு போலுக்க. நான் நினச்சேன் சரி ஓகே. ஆனால் வந்து எப்போவுமே எனக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்கும் பீரியட்ஸ் அப்போ. என்னடா வயிறு வலிக்காமல் இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது வந்து சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்ன நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்பயும் போல் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு ஜூஸை போட்டு கட்டிட்டு நான் வாட்டில் காரில் வந்து டூர் போயிட்டோம். அப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நான் மூச்சு வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒரு மாதிரியாக டயர்ட்னஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து எனக்கு தெரியாது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து போயிருந்துருக்க மாட்டோம். ஆமாம், அது போனது வந்து வியாழக்கிழமையா புதன்கிழமையா போனோம். ஆமாம் போனோம். அதனால் காரில் அங்கேருந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குமா ட்ராவல் பண்ணியிருக்கோம். காரில் 2 மணி நேரம். காரில் 2 மணி நேரம். பாரிஸ் தமிழன் காரில் தான் போனோம், கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பர் மூமெண்ட்டாக போச்சு. ஆனால் அங்கேயும் போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், கடல்ல போய் அந்த பாறையில போயிட்டு பாசிலாம் போயிட்டு டப்புன்னு உட்காந்துட்டேன் அந்த பாறை மேல. அப்ப கூட ஆனா இல்ல டப்புன்னு தான் இருந்துச்சு. மேபி எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்ட்டு. அதுமே நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு தான் நினைச்சேன். நாங்க போயிருந்திருக்க மாட்டோம், இவரும் கூட்டு போயிருந்திருக்க மாட்டாரு, வேணான்னு சொல்லி நாங்க வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருப்போம். அப்போ வந்து பார்த்தப்பதான் எங்களுக்கு அந்த 12ஆம் தேதி நாங்க பார்த்தப்பதான் கரெக்டா 35 நாள் 5 நாள் கழிச்சு நாங்க வந்து செக் பண்ணோம். கரெக்டா 30 நாள் ஆயிடுச்சு. அப்பயும் சொல்லிட்டே இருந்தேன் 30 நாள் ஆயிடுச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா இப்படி வந்திருக்கு, ஆனா பீரியட்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். சரி ஓகே விடு, வா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க நிறைய தடவை வந்து எதிர்பார்த்துருக்கோம், நிறைய தடவை கார்டு போட்டு பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் வந்து எங்க என்ன சொல்றது, அது உங்களுக்கே புரியும் ஒரு சிலருக்கு அந்த வலி வேதனை எவ்வளவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல.